வடகாடு விஷயத்துல நீங்க திரும்ப அவர்களை சொன்னீங்க, அவர் மட்டும் தான் குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு. ஆனா தமிழக கட்சி கழகத்துல இருந்து யாருமே பேசலையே வடகாடு பத்தி. ஒரு கள ஆய்வு பண்ணல, அறிக்கையும் கூட வரலையே. அதாவது கள ஆய்வு பண்ணலன்னு கள ஆய்வு பண்ணி எங்கிட்ட ரிப்போர்ட் வந்திருக்கு. எங்களுடைய பிரச்சாரம் அதான் சொன்னல, இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி 6 மணிக்கு நின்று முடிச்சுட்டு போகிறது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. இதுக்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுக்கணும். அதாவது வடகாடு, அதாவது மதுரை ஹைகோர்ட், மதுரையோடைய உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, ஒயிட் காலர் ஜாப் பண்ணி இந்த அரசுடைய அதிகாரிகள் இந்த மாதிரி சாதி ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது சரியாக அந்த இடத்திற்கு அதிகாரிகள் சென்று பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அதிகாரிகள் வந்து தயாராக இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து பதிவு பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே வந்து இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படாமல் இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக பொள்ளாச்சி விஷயம் பாலியல் வன்கொடுமையில் வந்து தீர்ப்பு கிடைச்ச பிறகு இது நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. கேஸ் அனுப்பிச்சது தமிழக அரசு என்கொயரி பண்ண முடியல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக போராடினாங்க, எல்லா கட்சிகளும் போராடினாங்க. அதன் அடிப்படையில் அன்னைக்கு தமிழக அரசு வந்து சிபிஐ என்கொயரிக்கு பண்ணாங்க. அதை உண்மையிலே பாராட்டணும். ஆனால் சிபிஐ என்கொயரி பண்ணி சிபிஐ வந்து வழக்கை தாக்கல் பண்ணி சிபிஐயோடைய வழக்கறிஞர்களை ஆர்குமெண்ட் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு இருக்க முடியும் பொழுது தமிழக காவல்துறையோடைய பங்கு இதில் என்ன இருக்குது? இல்லை எப்படி தமிழக அரசு இதை கிளைம் பண்ண முடியும்? சிபிஐயே கிளைம் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசாக பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்குமே திமுகனாலே பெண்கள் பாதுகாப்பு ஒரு அச்சமான சூழ்நிலை தான் உருவாகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான அணுகுமுறையை அன்றைக்கி காமிச்சாங்க. காவல்துறையோடைய தவறுகளை சுட்டி காமிச்சாங்க. கடைசியில் உயர்நீதிமன்றமே இதை என்கொயரி பண்ணுறதுக்கு 3 ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ இந்த அரசு வந்து உயர்நீதிமன்றம் தான் வந்து தமிழ்நாடை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே வடகாடு பிரச்சனையாகட்டும் உயர்நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் அது வரைக்கும் யாரும் வரல. துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை போது 15 நாள் எங்கே போனார்னே தெரில. எப்படி வந்து அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு இருந்ததோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகைப்படங்களும் போது அந்த அமைச்சர்கள் வெளியே வந்து பதில் கூட சொல்லலை. ஒரு 10-15 நாள் மா சுப்பிரமணியன் அண்ணன் வந்து காண போயிட்டார். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்து திமுக அரசுக்கிட்ட கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை மறைக்கணும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இருமொழி கொள்கை எடுப்பாங்க, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ டீலிமிடேஷன் பிரச்சனை எடுத்துக்குவாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் மட்டும்தான் பிஜேபி தாக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்க மாநில பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்காக இவர்கள் பழைய பிரச்சனைகள் அப்படியே கையில் எடுத்து டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட வடக்காடில் நேற்று அண்ணன் திருமாவளவன் பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். மாதம் 2-3 பிரச்சனை வருது, போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம் பண்ணி முடித்த உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவார். ஆனால் அந்த காவல்துறையை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறா? யார் காவல்துறைக்கான அமைச்சர்? அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க? 3 நாள் போராட்டம் முடித்த உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாற்றி பேசுகிறார். ஸோ இன்றைக்கி தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில், அதுதான் அன்றைக்கே நான் குரல் கொடுத்தோம். வேங்க வயல் பிரச்சனையில் உண்மையான நேற்று கூட வந்து பேசும்போது வந்து சொன்னார், நான் வந்து வேங்கவேல் போலையா தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னு. நாங்கள் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அட்டாக் பண்ணலை, நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். அதாவது அந்த பிரச்சனை ஆனவுடனே நியூ இயர் அன்னைக்கு அவர் போனார், பார்த்தாரு. ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு. முதலமைச்சர் பல முறை சந்தித்தார், மக்களுக்காக போய் நின்னார். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்பொழுது நானும் இருந்தேன். அந்த ஊர் மக்கள் நானையும் பார்த்தேன். என் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க, என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துலேருந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த முரளிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசினார். அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமாக விசாரித்து ஒரு முடிவெடுக்கும்னு நம்பினார். ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணீர் குடித்தாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வேங்க வயலில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க.
அண்ணன் திருமா எனக்குனுடைய தகவல் படி அண்ணன் திருமா அவர்கள் வந்து அங்கே போகணுன்னு முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்கே போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன். ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில் அதில் ஜூனியன் விகடனில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பேரும் அப்ஸ்காண்டில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்கள் தான் இந்த தண்ணியில் வந்து மலத்தை கலந்தோன்னு சொன்னக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வலியோட சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வலிகளுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாகாது. எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும், எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும், எங்கள் தலைவருக்கு தெரியும், என் கட்சிக்கு தெரியும், எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த வேங்கவேல் பிரச்சனையை அப்படியே பேசி அப்படியே முடிச்சுட்டாங்க. அதாவது இதை வந்து தலித் ஒரு இன்னொரு ஜாதி அப்படின்னு பிரிக்கக்கூடிய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் திமுகவுடைய அடிப்படை கட்டமைக்கக்கூடிய தலைவர்கள் அந்தந்த ஊரில் உருவாக்குறது. 2 ஜாதிக்கான பிரச்சனைகளை வந்து ஜாதி பிரச்சனையாக மாற்றுறாங்க. இது வந்து ஒரு உளவியலாக ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலாக, அதாவது மனப்பிறழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையை செய்யும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறையினால் கைது செய்ய முடியாத பொழுது அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன ஆகும், ஓகே அங்கே சரியாக நடவடிக்கை எடுக்கலை, நம்ம திருப்பியும் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக, அதுவும் இந்த 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் தலித் மக்களை நோக்கிய மிகப்பெரிய அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட வந்து எஸ்பி அவர்கள் சொல்கிறாரு இது வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு. ஆனால் தலித் மக்கள் இருக்க பகுதியில் தான் குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கு, கார் எரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறிட்டா ஏன் முன்னாடி நீ கார் ஓட்டுறியா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கே தவிர பெரும்பாலும் எல்லா ஜாதியில் இருக்கக்கூடியும் கடுமையான ஏழ்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஜாதி கலவரம் பண்ணுங்கிற 95-97% மக்களுக்கு வந்து அந்த எந்த ஜாதியிலுமே கிடையாது. அரசியலுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு சங்கங்களுங்கிற போர்வையில் உருவாக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் கண்டினியூஸாக இருக்குது. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்தில் வந்து தெருவில் போக முடியல, கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டு தைரியமாக கூட்டிகிட்டு போன கேரளா, அப்போ ஜாதியுடைய பிரச்சனைகள் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும் கேரளாவில். ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோட வெற்றி என்ன, அதான் நான் திருப்பி கேட்பேன். அங்கே ஜாதியோடைய அமைப்பின்பால் அரசியல் கிடையாது, தோழர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அரசியலை. ஆனால் நம்பூதிரிப்பாடு அரசு உருவாக்கும் பொழுது அப்பொழுதுதான் திமுக அண்ணா அவர்களும் அரசை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த ஜாதி பிரச்சனை உருவாகுது திமுகவுடைய ஆட்சி காலத்துலன்னு கேட்டால் இது 2000 வருஷமாக இருக்க பிரச்சனை, அது எப்படி நாங்கள் தீர்க்க முடியும்? எப்படி கேரளாவில் மாற்றினாங்க, தோழர்னு எப்படி அது மாற்றினாங்க? ஜாதியின் அடிப்படையில் அங்கே அரசியல் இருக்கா, எரிச்சிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு பதிலாக ஒரு ஊரை எரிச்சிட்டு இருக்காங்களா? கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்படி கேரளாவில் மாற்றினாங்க? ஸோ இந்த ஜாதியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அரசியலும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினாதான் நம்ம தேர்தலை ஜெயிக்கணுங்கிற அரசியலை தமிழக வெற்றி கழகம் எதிர்காலத்தில் உடைக்கும். ஒரு நிமிஷம் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, அண்ணன் கேட்டார் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் நான் அதான் கேட்குறேன். அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல, அவருடைய வேலையை அவர் செய்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறதை இன்றையிலிருந்து நிப்பாட்டணும். இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும். இது எஸ்பியோட முடிக்கக்கூடாது. அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும் போது எஸ்பியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலாக செயல்பட முடியும். நியூட்ரலாக செயல்படக்கூடாத காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில், அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்குறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பற்றி பேசலை. அந்த அரசியல் தத்துவம் பிறழும் பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. அந்த அரசியல் நேர்மை பிறழும் பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இவங்களை சப்போர்ட் பண்ணால் நம்ம ஓட்டு விழுந்துரும், இந்த மாதிரி மக்கள் எப்பையும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்கள் 2006 கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசாக ஒரு கூட்டணி உருவாக்குனார், ஜெயிக்கவே முடியல, அவ்வளோதான், சிம்பிள் அரசியல். ஸோ இந்த ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு முன்னாடி வந்து கியூ பிரான்ச் பார்த்துருப்பீங்க நீங்கள். கியூ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் நடமாட்டத்தையும் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடமாட்டங்களையும் உருவாக்குறதுக்காக வந்து அப்போ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ யாருமே அப்படி இல்லை. நம்மளுடைய விடுதலை புலிகள் தோழர்கள் வந்து பார்க்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. ஜாதி ரீதியான அரசியலை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அங்கே செய்யக்கூடிய கலவரத்தை நிப்பாட்டணும்னா
உளவுத்துறை இந்த ஜாதி ரீதியான எக்ஸ்ட்ரீமாக இருக்க மக்களை வந்து உளவு பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே, ஒரு கோயிலில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது கலவரம் இல்லாமல் ஆரம்பிக்கும் பொழுதே தடுத்து நிப்பாட்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து 3 நாள் நடத்துறாரு. பிறகு வந்து சமூக நீதி கட்சியிலே வந்து திருமா சொல்றாரு சொல்றீங்க. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து கண் துடைப்புக்காக நடத்துறாரு நினைக்கிறீங்களா திருமாவளவன்? இல்லை, நான் அண்ணன் திருமாவளவன் வந்து கண் துடைப்பு நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக வந்து அவர் கொடுத்துட்ருக்கார். ஆனால் எப்படி வந்து 2010 அடங்கமறு திமிரு எழுங்கிற அந்த அண்ணன், நான் காலேஜ் காலத்தில் எப்பவுமே சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கும்போது 2004 ரோட்டில் இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை வந்து கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த திரும்ப அண்ணனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் பர்சனலாக நினைக்கிறேன், அப்படி ஒரு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, இன்னும் இன்கேஸ் பார்த்தா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசு வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதாவது ஒரு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பர்மிஷன் கொடுத்து தமிழக அரசு பண்ணும் பொழுது, ஒரு தலித் மக்கள் வந்து பாதுகாப்பு பண்ணும் பொழுது ஏன் வந்து அது வந்து மறுக்குது? எல்லாரையும் சமமாக பார்க்கணுமே, அந்த சமமான பார்க்கக்கூடிய அரசு இல்லைங்கிறது தான் என்னுடைய பதிவு. அண்ணன் சொன்ன மாதிரி 2000 இருந்த திரும்ப அண்ணன் திருப்பி பார்க்கணும்.